بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நூஹ் என்கிற அந்த அத்தியாயத்தில் நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறை அதிலே சொல்கிறான். நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு 950 ஆண்டு காலம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அதிலே குறைவானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படி இஸ்லாத்தை சொல்ல வேண்டுமோ அந்தந்த முறைப்படி நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் அதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சூறாவிலே ஒரு வசனம் வருகிறது, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா வைருசிலு ஸமா அலைக்கும் மிதராரா என்று வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். தன்னுடைய சமூக மக்களுக்கு சொல்கிறார்கள், என்னுடைய சமூக மக்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா இருசிலு ஸமா அலைக்கும் மிதராரா, தடைபட்டு இருக்கக்கூடிய மழையை வானத்திலிருந்து தொடர்படியாக இறக்கி வைப்பான். வயும்துதிக்கும் பி அம்பாலிம் பனீன் வைஜல்லக்கும் ஜன்னாத்தி வைஜல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு மக்கள் செல்வங்களையும் மற்ற பொருள் செல்வங்களையும் நதிகளையும் தோட்டம் துறவுகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் வானத்திலிருந்து அல்லாஹ் தொடர்படியாக மழை இறக்கி வைப்பான், உங்களுக்கு பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வான், உங்களுக்கு ஆண் மக்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற இந்த செய்தியை நூஹ் நபி அவர்கள் சொன்னதாக அந்த சூறாவிலே பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது சம்பந்தமாக குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓதி பார்த்தால், படித்து பார்த்தால், பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் கிருபை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இல்லை. நாம் எப்போது நம்முடைய குற்றங்குறைகளுக்கு பாவங்களுக்கு மனமுருகி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். மறு உலகத்திலே நமக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். ஹதீஸ்களிலே பார்க்கிற போது இதை குறித்து ஏராளமான செய்திகளை பார்க்க முடிகிறது. அதிலே ஒன்று, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ருடைய நேரத்திலேயும் அஸருடைய நேரத்திலேயும் தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபுகுடைய அந்த பணியை முடித்துவிட்டு வானத்துக்கு மலக்குமார்கள் செல்வார்கள். அப்போ அல்லாஹ்விடத்திலே பேசுகிற போது, என்னுடைய அடியார்களை எந்த நிலையிலே விட்டு வந்தீர்கள்? உன்னிடத்திலே அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அந்த நிலையிலே நான் விட்டு வந்தேன். என்னுடைய அடியாருடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன்.
அது அசருடைய நேரத்துக்கு மலக்குமார்கள் கீழே இறங்குவார்கள். அவர்கள் வருகிற போது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் மன்னிக்கிறான். ஆக 2 நேரம், ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடியார்கள் தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால், தன்னுடைய பாவத்துக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு ஆளும், ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அதிகமான முறையிலே சொல்லாலோ செயலாலோ சிந்தனையாலோ ஏதோ ஒரு விதமான பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பார்க்கக்கூடிய அந்த பார்வையின் காரணமாக தவறான பார்வை, பேசக்கூடிய அந்த பேச்சின் காரணமாக தவறான பேச்சு, அல்லது தவறான செய்தியை கேட்கிறோம், தவறான சிந்தனைகள் ஏற்படுகிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாவங்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஒலி செய்வதன் மூலமாக இந்த பாவங்கள், இப்போ சொல்லப்பட்ட இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வாய் கொப்பளிக்கிற போது தவறாக பேசி அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முகத்தை கழுகிற போது கண்கள் மூலமாக அல்லது காதுகள் மூலமாக, கைகள் மூலமாக, கால்கள் மூலமாக என்னென்ன சின்ன சின்ன சிறு பாவங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பெரும் பாவமாக இருக்கிற போது அது அல்லாஹ்விடத்திலே மனமுருகி, நான் இந்த மாதிரி பாவம் செய்து விட்டேன், இந்த மாதிரி குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்ற இந்த சிந்தனையோடு தௌபா செய்கிற போது அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ சமீப காலமாக ஒரு சில வாரங்களாக அல்லது ஒரு சில மாதங்களாக, ஒரு மாத காலம் வைத்துக் கொள்ளலாம், தமிழகத்திலே பரவலாக பல இடங்களிலே சலாத்துல் இஸ்திஸ்கா, மழைக்காக வேண்டி தொழக்கூடிய அந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறை பேணப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. இப்போ நம்ம பகுதியில் கூட சில இடங்களிலே மழைக்காக வேண்டி தொழுகை ஏற்பாடு செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட நம்முடைய பெரிய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே மழைக்காக வேண்டிய தொழுகை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, அவசியமாக செய்ய வேண்டிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எதையுமே விட்டு வைக்கல. என்னென்ன வேண்டுமோ, எப்படி எப்படி வாழ வேண்டுமோ, எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி எப்படி இருக்கக்கூடாது என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அந்த நேரத்திலே ஒரு தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். சந்திர கிரகணம் வருகிற போது அந்த நேரத்தில் ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மழைக்காக வேண்டி, மழை இல்லாத போது, பஞ்சம் ஏற்படுகிற போது, வறட்சி ஏற்படுகிற போது, மழை இல்லாத காரணத்தினால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிற போது அந்த நேரத்திலே மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும், தொழுது துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கிறார்கள். அந்த தொழுகையோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய இயலாமையை ஒவ்வொரு நபர்களும் வெளிப்படுத்தி, நீ தான் எங்களுக்கு, உன்னை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது, நீ தான் எங்களுக்கு மலை இறக்கி பூமியை குளிரச் செய்து கால்நடைகள் நல்ல முறையில் இருப்பதற்கு, நாங்கள் நல்ல முறையில் இருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மழை தொழுகையின் போது தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே முழுமையாக தன்னை ஒப்படைத்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற சிந்தனையோடு அந்த தொழுகையை தொழுது துவா கேட்க வேண்டும். சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் அந்த தொழுகையின் போது அங்கே பேணப்படும். அங்கே கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிமான ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது மட்டும்தான் அந்த தொழுகை சரியான தொழுகை. அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரஹமத்தை மழை இறக்கி வைப்பான். இது முந்தைய காலகட்டங்களிலே இருந்தது. வரலாற்றிலே பார்க்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் கடுமையான மழை இல்லாத காரணத்தினால் வறட்சி ஏற்பட்டது. அப்போ தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒரு திடலுக்கு அழைத்து சென்று இந்த மழைக்காக வேண்டி தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்துகிற போது
தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா குன்னா நத்தவஸ்ஸலு பி நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் எங்கள் ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் உன்னிடத்திலே நாங்கள் வசீலா தேடுகிறோம், உதவி தேடுகிறோம், நீ மலை இறக்கி வைப்பாயாக. இன்னா குன்னா நத்தவஸ்ஸலு பி அம்மிக்க பி அம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்போது ஹயாத்தாக இருக்கிறார்கள். அவர்களை முன்வைத்து உன்னிடத்திலே நாங்கள் மலைக்காக வேண்டி உதவி தேடுகிறோம், நீ மலை இறக்கி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு அஹ்லுல் பைத் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை முன்வைத்து கேட்கக்கூடிய ஒரு வழிமுறை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ கேட்கிற போது இப்படி கேட்டதாக புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இந்த செய்தியை பார்க்கிறோம். இப்போ இந்த தொழுகையின் போது தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து, நம்முடைய நல்லறங்களை முன்வைத்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளை அழைத்து சென்று அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே மழைக்காக வேண்டி துஆ கேட்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு நிறைவேற்றி தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிந்திய காலகட்டத்திலே இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மழைக்காக வேண்டி தொழுகைக்கு செல்லக்கூடிய சமயத்தில் தன்னுடைய பாவங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது, இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்பது, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள், பாவம் செய்யாத அந்த குழந்தைகள் இருக்கிறது பாருங்கள், அதையெல்லாம் அழைத்து செல்வது, அவர்களெல்லாம் அழைத்து சென்று துஆவிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வழிமுறை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். இப்போ நாம் எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு எதையுமே இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் என்று எதையுமே சொல்லவில்லை. எல்லாவற்றையும் செய்வான், செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி எல்லாருக்கும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இப்போ நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று நமக்கு நாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கிற போது, நம்முடைய தொழுகை முறை சரியில்லாத காரணத்தினால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை உலக அளவிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கத்தை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிற போது, கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள் எது வந்தாலும் சரி, சமூகத்துக்கு வந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முன்வைத்து தான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அந்த சமூக மக்கள் எதிராக செயல்பட்டாலும் சரி, அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி இருக்கிறார்கள். அதான் ஆரம்பத்தில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், மழைக்காக இருக்கட்டும், அல்லது போர்க்காலங்களில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பயமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முன்னிறுத்தி தான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி இருக்கிறார்கள். அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருந்தது, உயிருள்ள தொழுகையாக இருந்தது. அந்த தொழுகை நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம தொழுகை எப்படி இருக்கிறது? இமாம் இப்னு கையிமுல் ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் மதாரிஜு சாலிகின் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். முன்னோர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அடங்கிய அந்த கிதாபு, அதில் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னைக்கு நானும் சரி, நீங்களும் சரி, அந்த சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான் நம்முடைய நிலைமை இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முனாஃபிக்கின்கள் போல நீங்கள் தொழாதீர்கள். முனாஃபிக்கினுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், சலாத்துல் அப்தான், உடல் ரீதியாக இருக்கும். நம்ம தொழுகைக்கு வரோம் பாருங்க, தக்பீர் தஹ்ரீம் அல்லாஹு அக்பர் என்று கட்டிக்கிறோம், அப்புறம் ருக்குவுக்கு போகிறோம், அப்புறம் நிலைக்கு வருகிறோம், அப்போ சஜிதாவுக்கு போகிறோம், இப்போ திரும்ப திரும்ப ஒரு 2 ரக்காத்து 3 ரக்காத்து 4 ரக்காத்தில் இதே வழிமுறைகளை செய்கிறோம். இது உடல் ரீதியாக செய்யக்கூடியது. இது முனாஃபிக்குடைய தொழுகை. ஆனால் மூமினுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஸலாத்துல் குலூப், உள்ளம் சார்ந்த முறையில் இருக்கும். அந்த பாக்கியம் பக்குவம் என்பது உடனே நாளைக்கு அடுத்து இன்றைக்கி இந்த ஜும்மா தொழுகையிலையோ அசரு தொழுகையிலோ கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. பயிற்சி எடுத்து அதற்காக நாம் ரொம்ப சிரமப்பட்டு
நபிசல்லாசம் காட்டி தந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்கள். அந்த வழிமுறையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலையும், அது ஃபர்லாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் நஃபிலாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்ற அந்த உணர்வோடு அந்த தொழுகையை வைத்தால் அது ஸலாத்துல் குலூப், உள்ளம் சார்ந்த தொழுகையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த தொழுகை தான் நமக்கு அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற்றுத்தரும். அது நமக்கு தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, அல்லது மழைக்காக வேண்டியோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற அந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகள் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது தொழக்கூடிய அந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, உள்ளம் சார்ந்த முறையில் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அது இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி பெற்றுத்தரும். முனாஃபிக்குடைய தொழுகையாக இருந்தால், உடல் சார்ந்த தொழுகையாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற்றுத்தராது என்று இமாம் இப்னு கையிமுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அதிகமான நபர்களுடைய அந்த தொழுகை வணக்க வழிபாடுகள் இதை சார்ந்துதான் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? ஐங்கால தொழக்கூடிய தொழுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தொழாதவர்களுக்கு என்ன சொல்வது? 5 நேரம் தொழுகிறோம் பாருங்கள், அவருடைய தொழுகையே நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டோம், முன் சுன்னத்து தொழணும், அடுத்து ஃபர்லு தொழணும், இஷா தொழுகைக்கு வந்துட்டோம், முன் சுன்னத்து தொழணும், இஷா தொழுகை தொழணும், பின் சுன்னத்து தொழணும், வித்ருவாஜிப் தொழணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் இந்த தொழுகை இருக்கிறது என்று இப்படியாக நம்முடைய தொழுகை இருக்கிறதே தவிர அந்த உயிரோட்டமான முறையில் இருக்கக்கூடிய அந்த தொழுகையை நாம் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு உதவியை பெற்றுத்தரும். முனாஃபிக்குடைய தொழுகை குறித்து ஏன் அந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் குர்ஆனில் அதுவும் வருகிறது. வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, முனாஃபிக்குகள் தொழக்கூடிய தொழுகை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற போது ரொம்ப சோம்பேறித்தனமான முறையிலே தொழுவார்கள், ரொம்ப சோம்பேறித்தனமான முறையிலே தொழுவார்கள். யதார்த்தமான சோம்பேறி கிடையாது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, குசாலா என்று சொன்னால் அரபியில் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். சரி தொழுவோம் போவோம், லுகர் தொழணுமா, அல்லாஹ் அக்பர், அப்படி தக்பீர் கட்டி கொண்டு அப்படியே நிற்பது, அப்புறம் ருக்குக்கு போனால் இப்படி சஜ்தாக்கு, இப்படிப்பட்ட இந்த தொழுகை தான் முனாஃபிக்குடைய தொழுகையாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கொள்வதற்கு என்பதுக்கு ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன். நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிற போது சில சம்பவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை நாம் அனுபவப்பட்டிருக்கலாம். சாதாரண ஒரு மனிதர், நம்மை போல ஒரு மனிதர், ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது படிப்பு ரீதியாக அவர் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருப்பார், ஒரு கலெக்டராக இருப்பார், ஒரு முக்கியமான ஆஃபீஸாக இருப்பார், அல்லது வேறு ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பார். அவருக்கு முன்னால் போய் நிற்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கையை கட்டி கொண்டு இப்படி நிற்பீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை கையை கட்டி கொண்டு இப்படி நின்று பேசுவீங்களா? அவருக்கு முன்னால் பவ்யமாக சொல்லுங்கள் சார், அப்படியா சார், செஞ்சுருவோம் சார், இதை செய்வோம் சார், அதை செய்வோம் சார், ஓகே சார், பரவாயில்லை சார், எப்படி ஒரு அடிமை போல யதார்த்தமாக நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர் படிப்பு ரீதியாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், காசு பணத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நாமும் மனிதர் அவரும் மனிதர். அந்த மனிதருக்கு மத்தியிலே சொல்லுங்க சார், அப்படியா சார், செஞ்சுருவோம் சார், ஓகே சார், நீங்கள் நினைக்கும் முறை எல்லாம் செஞ்சுருவோம் சார் என்று யதார்த்தமாக ஒரு பணிவை வெளிப்படுத்துகிற சாதாரண மனிதருக்கு நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உலகத்தில் வாழச் செய்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மத்தியில் நிற்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அக்பர், சிலர்களை அவங்க தொழுகை அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ளது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர இப்படிப்பட்ட தொழுகை கூடாது என்று சொல்லியிருக்கிற அந்த அடிப்படை நான் சொல்கிறேன். இப்போ தக்பீர் கட்டி விட்டதுக்கு பிறகு அப்படி அங்கே பார்ப்பது, இங்கே பார்ப்பது, அல்லது இப்படி பார்ப்பது, அப்படி பார்ப்பது, இது எந்த வகையில் இந்த தொழுகையை சேர்த்துக்கொள்வது? நம்முடைய தொழுகை யதார்த்த நிலைமை இப்படி இருக்கிறது. ஏதோ தொழுகிறோம் அவ்வளோதான், நானும் தொழ வந்துட்டேன் என்ற இந்த ரீதியில் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். இதை நீங்கள் மாற்றிக்கொண்டால், நாம் மாற்றிக்கொண்டால் நம்முடைய எல்லா காரணகாரிகளும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நல்லதாக இருக்கும். நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போது அல்லாஹ்வை சார்ந்து துஆ கேட்கிற போது அது நமக்கு நல்லதாக இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படி தான் தொழுதிருக்கிறார்கள். ஆச்சரியமான பல அரிய தகவல்களை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில், நபித்தோருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. நாமெல்லாம் அவங்களுக்கும் நமக்கு வச்சா ஒரு கால் தூசிக்கு கூட சமமாக வருமா என்று சொல்ல முடியாது. அது கூட ஒரு உதாரணம் தான், அது கூட வருமா என்று சொல்ல முடியாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ரு தொழுகைக்காக வருகிறார்கள்.
வரக்கூடிய சமயத்தில் ஒரு யூதன் அவர்களை கடுமையான ஆயுதத்தை கொண்டு குத்தி விடுகிறான் 3 இடங்களிலே. அப்படியே மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார்கள். கடுமையான தாக்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய மகனார் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை பார்க்கிற போது இந்த வயிற்று பகுதியிலே கையை உள்ளே விட்டால் கை உள்ளே போகக்கூடிய அளவுக்கு ஓட்டை விழுந்து விட்டது. அப்போ எப்படி இருக்கும் அந்த காலத்தில்? இந்த காலத்தில் மருத்துவம் இருக்கிறது, ஏதோ ஒரு வழியை பார்த்து கொண்டு சேர்த்து அதுக்கு சிகிச்சை அளித்து பெற்றுக்கொள்ளலாம். உமரல்லாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன இருந்துச்சு? அப்போ அந்த அளவு அந்த யூதன் கடுமையான முறையில் தாக்கத்தின் காரணமாக கையை உள்ளே விட்டால் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு காயம் ஏற்பட்டிருந்துச்சு. அப்படியே மயக்கமுட்டு விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிஞ்சதற்கு பிறகு அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஃபஜ்ரு தொழுகை 2ஆம் ரக்காயத்தில் இந்த சம்பவம் நடக்குது. எனக்கு பிறகு மீதமுண்டான ஒரு ரக்காயத்தை நீங்கள் தொழுது விட்டீர்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள். ஒரு ரக்காயத்தை நான் தொழுதேன், 2ஆம் ரக்காயத்தை அந்த சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, மீதமுண்டான தொழுகையை நீங்கள் தொழுது விட்டீர்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட கேள்வி. அதற்கு பிறகு அந்த மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சரி தாகமாக இருக்கும் தண்ணீர் கேட்கிறார் என்று பார்த்தால் ஒலி செய்ய சொல்லி, நான் அடுத்த ஒரு ரக்காயத்தை நிறைவேற்ற வேண்டும், ஃபஜ்ருடைய ரக்காயத்தில் ஒரு ரக்காயத்தான் தொழுதிருக்கிறேன், 2ஆம் ரக்காயத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் அசம்பாதம் நடந்து விட்டது, மீதமுண்டான ஒரு ரக்காயத்தை நான் தொழ வேண்டும் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் சொல்கிறார்கள், தந்தையே வேண்டாம், உங்களுடைய உடல்நிலை சரி கிடையாது, நீங்கள் படுத்திருக்கக்கூடிய இடத்தை விட்டு எழுந்திருந்தால் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் வெளியே வந்துவிடும், எழுந்திருந்து உட்கார்ந்தால் குடல் வெளியே வந்துவிடும், உங்களால் அது முடியாது, இந்த சிகிச்சையை மேற்கொண்டு அதற்கு பிறகு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக அந்த வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், ஆனால் எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். அந்த ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரக்காயத்தில் ஒரு ரக்காயத்து நமக்கு தவறி போய்விட்டது, இந்த மாதிரி அசம்பாதம் நடந்து விட்டது, அதை நிறைவேற்ற வேண்டும், பின்தொழுத அந்த மக்களும் அதை நிறைவேற்ற வேண்டும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்கு இதற்கு கேள்வி வரக்கூடாது என்ற கோணத்திலே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி செய்ததாக வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. இந்த பக்குவம் எனக்கு வருமா உங்களுக்கு வருமா என்றால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஒரு யதார்த்தமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோமே என்ற அந்த உணர்வோடு நம்முடைய தொழுகை அமைத்து கொண்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இந்த வழிமுறையை பேணுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுங்கள், அங்குமிங்குமாக பார்க்காதீர்கள், வானத்தை பார்க்காதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள், அது சரியான தொழுகை கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்தனையில் வைத்துக்கொண்டு நம்முடைய சிந்தனை முழுவதும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகை கடமையாக்கியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார்கள், நபி தோழர்கள் நல்லடியார்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், நாமும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழுகையை தொழுவோம் என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு உதவியை பெற்றுத்தரும். இப்போ மழைக்காக வேண்டி அங்கங்கே எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பேணுதலான முறை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி நம்முடைய தொழுகையை அமைத்து கொண்டு நாம் தொழுது அல்லாஹ்விடத்தில் மழைக்காக வேண்டி துவா கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மழையை கொடுப்பான். இப்போ இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி தொழுகைக்காக இப்படி தொழணும் என்ற ஒரு மொழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். செய்ய வேண்டியது அப்போ மட்டும் செய்யக்கூடாது. 5 நேரம் தொழுகை இருக்கிறது, ஃபர்லான தொழுகை, அது ஒரு சுன்னத்தான தொழுகை தான். மழைக்காக வேண்டி தொழுகிறோம் பாருங்கள், அது ஒரு சுன்னத்தான தொழுகை தான். வறட்சி, கஷ்டம், சிரமம், அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு போய்விட்டது, அப்போ அந்த நேரத்தில் ஜமாத்தாக தொழுது தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி அல்லாஹ் தான் நமக்கு மழை இறக்கணும், அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யணும் என்று முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து தொழக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகை. ஒருவேளை நீங்கள் தொழ போகவில்லை என்றால் அல்லாஹ் இதை குறித்து கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஊர்லெல்லாம் எல்லா இடத்துலையும் மழைக்காக வேண்டி தொழுகை வச்சாங்களா, நீங்கள் ஏன் போகலை என்று அல்லாஹ் கேட்க போகிறது கிடையாது. அது கேள்வியே கிடையாது. அன்றைக்கி ஃபஜ்ரு தொழுகை வரல பாருங்கள், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை தொலை வைக்க போகிறாங்க 7 மணிக்கு, அது ஒரு குறிப்பிட்ட டயத்தில்.
அன்னைக்கு ஃபஜ்ர் தொலை வராமல் அந்த மழைக்காக வேண்டி தொலை பேருங்க பாருங்கள். இந்த ஃபஜ்ர் தொலை அல்லாஹ் கேட்பான், ஏன் ஃபஜ்ர் தொலை போகலை? இதுக்கு எல்லா இடத்துல பதில் சொல்ல முடியும்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முயற்சி செய்யுங்க, பதில் சொல்லிக்கொள்ளுங்க. அன்னைக்கு லுகர் தொழில்னு வச்சுக்கோங்க. ஆனால் மழை தொழிலுக்கு எல்லோரும் போயிட்டாங்க, முசல்லா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்தாங்க, எல்லாம் செஞ்சிட்டோம். மழைக்காக வேண்டி நாங்கள் எல்லா இடத்துல அந்த திடலே அப்படியே நிரம்பி வளையக்கூடிய அளவுக்கு நாங்களாம் நின்றோம், தொழுதோம், போனோம், வந்தோம். இது அல்லாஹ் கேட்க போகிறதே கிடையாது. இந்த 5 நேர தொழுகையில் ஒரு வக்தை நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் அதே அல்லாஹ் கேட்பான். இப்போ எது முக்கியம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுன்னத்தான ஒரு தொழுகை தொழ வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் தொழவில்லை என்றால் அல்லாஹ் கேட்க போவது கிடையாது. ஆனால் அன்றைய ஃபஜ்ர் தொழவில்லை என்றால், அதற்கு பிறகு லுகர் தொழவில்லை என்றால், அதற்கு பிறகு அசர் தொழவில்லை என்றால் அல்லாஹ் அதை கேட்பான். அதற்கு பதில் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட தொழுகை வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே மழைக்காக வேண்டி துவா கேட்டால் அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆரம்பத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். முழுவதுமாக தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி, அல்லாஹ் நீ தான் மழை இறக்க வேண்டும், நீ தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீ தான் அந்த பூமியை குளிரச் செய்ய வேண்டும், நீ தான் அந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டக்கூடிய அளவுக்கு மழை இறக்க வேண்டும் என்று தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தொழக்கூடிய அந்த தொழுகை தான் உயிரோட்டமான தொழுகை. அப்போ அதற்கு முன்னால் ஃபர்லான தொழுகை நாம் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அது நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். சஹாபா பெருமக்களில் இருந்து அதுக்கடுத்து தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லடியார்கள் வரைக்கும் இந்த வழிமுறையை பேணி செய்தார்கள். இதே வழிமுறையை நாமும் பேணி செய்தால் மழைக்காக வேண்டி மட்டுமல்ல, பல கஷ்டமான சூழ்நிலைகளிலே அல்லாஹ்வுடைய உதவி நம்மை தேடி வரும். இதில் நம்ம கோட்டை விட்டு கொண்டு மழை வரலையா, அல்லாஹ் நமக்கு உதவி செய்யலையா, அல்லாஹ் நமக்கு இதை செய்யலையா என்று சொல்லிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். முந்தைய பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஜும்மா வரையில் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அது இப்போமல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அது. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு நல்லடியார். தன்னுடைய இளமை பருவத்தில் வசதி வாய்ப்பு, சொத்து சோகம், அரசாட்சி, மன்னர் என்று என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குதா, நம்ம அல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு சொத்து சோங்க, வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு நல்லடியார் தான் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மஹுல்லா என்று சொல்லக்கூடிய நல்லடியார். பசரா என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிறார்கள். அந்த பகுதிக்கு வரக்கூடிய சமயத்தில் அந்த மக்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் காஃபிர் என்ற ஒரு சூறா வருகிறது. அது மூமின், காஃபிர் என்று 2 அர்த்தம் வரும் இந்த சூறாவுக்கு பெயர். அந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் கால ரப்புக்கும் அதூனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், என்னிடத்திலே நீங்கள் துவா கேட்டால் உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது பொய்யானது கிடையாது. குர்ஆனில் சொல்லப்பட்டது ஏதாவது பொய்யானதா? இல்லை. மூமினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்திலே துவா கேட்டால் உங்களுடைய துவாவை நான் கபூல் செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் துவா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் கபூல் செய்வதே கிடையாது. என்ன காரணம்? அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு 10 விஷயத்தில் உங்களுடைய உள்ளம் இறந்து போய்விட்டது, உங்கள் உள்ளம் மழுங்கி போயிடுச்சு. ஒரு 10 விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம், ஒரு நாள் என்ன மறுநாள், மறுநாள்னா மறுநாள், எப்படியாவது நீங்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அந்த 10 விஷயத்திலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்ததின் காரணமாக உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் 10 விஷயத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அல்லாஹ் அதை எப்படி கபூல் செய்வான்? அதை மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் என்று இப்ராஹிம் அதுகம் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். 10 விஷயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது விஷயம், அல்லாஹ் என்றால் யார் என்று அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அரஃப்துமுல்லாஹ வலாத்து அத்து ஹக்கவு, அல்லாஹ் என்றால் யார் என்று அறிந்து வைத்திருக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதே கிடையாது. அல்லாஹ் என்றால் யார்? எல்லாருக்கும் தெரியும்.
நமக்கு உதவி செய்யக்கூடியவன், நம்ம கஷ்டத்தை நிற்கக்கூடியவன், நமக்கு நோயை குணமாக்கக்கூடியவன், எல்லா ஆற்றலும் உள்ளவன், எல்லா சக்தியும் உள்ளவன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வது கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா 5 நேரம் தொழணும்னு அல்லாஹ் கடமையாக்கிறான். ரசுல்லா அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த 5 நேர கடமையை நாம் நிறைவேற்றுவது கிடையாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் எப்படி அது கபூல் ஆகும்? முதலாவது. ரெண்டாவது சொன்னார்கள், இப்போ கராத்துமுல் குரான வலம் தாலமு பிஹி, குரானை ஓதுகிறீர்கள். இந்த ரமலான் மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆண்களும் சரி பெண்களும் சரி குரானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஓதிக்கொண்டு அதே சிந்தனையில் இருந்தோம். ஆனால் குரானில் நம்ம உலக வாழ்க்கை எப்படி வாழணும், மறு உலகத்துக்காக என்ன செய்யணும் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அமல் செய்யவில்லையே, அப்படி இருந்தால் உங்களுடைய துவா எப்படி கபூல் ஆகும்? ரெண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், நபியை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள், ரசுல்லாவை ரொம்ப நேசிக்கிறீர்கள். உலக அளவில் இன்றைக்கி எல்லாருமே ரசுல்லாவை ரொம்ப நேசிக்கிறோம். ஆனால் ரசுல்லா காட்டி தந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவதே கிடையாது. எத்தனை சுன்னத்து சொல்லி தந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுவதே கிடையாது. அப்படி தான் உங்களுடைய துவா எப்படி கபூல் ஆகும்? நாலாவது சொல்கிறார்கள், ஷைத்தான் அல்லாஹ்வுடைய எதிரி என்று நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நாம் வழிதவறி போவதற்கும் பாவம் செய்வதற்கும் அடிப்படையாக சைத்தானுடைய தூண்டுதல் தான் காரணம். ஆனால் சைத்தானுக்கு வழிபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுடைய துவா அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? அடுத்து ஐந்தாவதாக சொல்கிறார்கள், சொர்க்கம் இருக்குது என்று நம்புகிறீர்கள், சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல் நீங்கள் எதுவுமே செய்வது கிடையாது. அப்படி இருக்கிற உங்களுடைய துவா எப்படி கபூல் ஆகும்? ஆறாவது சொன்னார்கள், நரகத்தை விட்டு பயப்படுகிறீர்கள், நரகத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறீர்கள். அந்த சிந்தனை இருக்கிறது. ஆனால் நரகத்துக்குண்டியான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், எப்படி உங்களுடைய அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான்? அடுத்து சொன்னார்கள், யாராவது இறந்து போனால் நாமளும் ஒரு நாள் இறந்து போவோம் என்று நினைக்கிறீர்கள். அந்த மரணத்துக்காக வேண்டி என்ன தயார் நிலையில் இருக்கிறீர்கள்? அந்த சிந்தனை உங்களுக்கு இல்லையே, அதை பார்க்கிறீர்கள், கடந்து போகிறீர்கள், அப்படித்தான் இருக்கிறது. அடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறான், நியாமத்துக்களை வழங்கியிருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா? அல்லாஹ் நமக்கு இப்படி இவ்வளோ உபகாரங்களை கொடுத்துருக்கிறானே, இவ்வளோ நல்ல செல்வ செழிப்பை கொடுத்துருக்கிறானே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் என்று எத்தனையோ கொடுத்துருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா? செலுத்தவில்லை. அல்லாஹ் உங்களுடைய துவா எப்படி கபூல் செய்வான்? அடுத்ததாக, மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் என்ன செய்தார் தெரியுமா, இவர் என்ன செய்தார் தெரியுமா என்று மற்ற நீங்கள் அல்லாதவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களிடத்தில் ஏகப்பட்ட குறை இருக்கிறது, அதை குறித்து நீங்கள் யோசிப்பதே கிடையாது. இப்படி காலத்தை கழித்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய துவா எப்படி கபூல் செய்வான்? அடுத்து, கபிரிஸ்தானுக்கு போகிறீங்க, உங்களை சார்ந்தவர்கள் யாராவது இறந்து போனால் அடக்கம் செய்கிறீர்கள். நாமும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரத்தானே போகிறோம். இந்த உலகத்தில் யார் இதுவரைக்கும் நிறந்ததாக இருந்ததே கிடையாது. நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக மரணம் உண்டு, எப்போது என்ன என்று யாருக்கும் தெரியாது. இந்த கபருக்கு இப்போ அடக்கம் செய்யப்படக்கூடிய இந்த நபர் இன்று இங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். நாளைக்கு, மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் நாம் இந்த இடத்துக்கு வரப்போகிறோமே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிப்பதே கிடையாது. இப்படி உங்களிடத்தில் அதிகமான 10 விதமான குறைபாடுகள் எல்லாமே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் எனக்கு இதை கூட, அதை கூட, அப்படி கூட, இப்படி கூட என்றால் அல்லாஹ் எப்படி அதை நிறைவேற்றுவான்? இதை மாற்றிக்கொள்ளுங்கள். சொல்லப்பட்ட விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் என்பதாக இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது. நம்மிடத்தில் எல்லா குறையும் இருக்கிறது, எல்லா பலகீனமும் இருக்கிறது, எந்த ஒரு நல்லறமும் கிடையாது, எல்லாமே நம்மிடத்திலே உலகம் சார்ந்த முறையில் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நமக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். வரக்கூடிய காலத்தில் நம்மை மாற்றுவோம். அல்லாஹ் நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, கால அவகாசத்தை கொடுத்துருக்கிறான், இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறான். இதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி நம்ம வாழணும். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வாழக்கூடாது, ஹலால் ஹராம் பேணி வாழணும் என்ற அந்த சிந்தனைக்கு வந்து தௌபா செய்து நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நமக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் கொடுப்பான், சமூகத்துக்கு கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. மறுவுலக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ, அந்த வாழ்க்கையை வழிமுறை நாமும் பின்பற்றி இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலங்களிலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்மையும் நம்முடைய குடும்பத்தால் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய நல்லறங்களையும் அல்லாஹ்வுடைய தூருடைய சுன்னத்தான் நடைமுறையில் பின்பற்றி வாழக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு பரிபூர்ண ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பரக்கத்தான மழை இறக்கி இந்த பூமியை குளிரச் செய்து கால்நடைகளை செழிப்படைய செய்து நாமும் நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை இறக்கி தந்த அருள் புரிவானாக. வாஹ்ரத்துவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.